மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தோம்னா ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகவே சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் ராசிக்கு பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்தில் இருக்கிறது சில விஷயங்களுக்கு கெடுதலாக இருந்தாலும் சில விஷயங்களுக்கு ஒரு நல்லதாக அமையக்கூடிய இதுவாக இருக்குது. ஸோ 5இல் சூரியனும் செவ்வாயும் இருக்கிற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் அந்த மாதிரி விஷயங்கள் ஜாகிரதையாக வயிற்று சம்பந்தமான கோளாறுகள் வரத்துக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக இந்த சீசன் டிரான்சிஷன் டைம் மாற்றனால எல்லாருமே கம்மியாக தண்ணி குடிக்கிறதோ இல்லை டயட் விஷயத்துலலாம் நெக்லிஜெண்ட்டாக இருப்பாங்க. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த 5இல் சூரியனும் செவ்வாயும். பட் 5இல் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராத விதமாக ஒரு பண வர உண்டான வாய்ப்பு எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் இருக்குது. குரு 7ஆம் இடத்துல பெரும்பாலும் இந்த மாதம் இருக்கிறதுனால அவங்க எதிர்பார்க்குற அவங்க எந்த விஷயம் நல்ல விஷயங்கள் பிளான் பண்ணாலும், ஒரு திருமணமோ ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் பிளான் பண்ணாலும் அதை ஒரு வெற்றிகரமாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க எல்லா மீனராசிக்காரங்களுமே இருப்பாங்க. பெரும்பாலான நாட்கள் ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளோ நாள் எந்த சூழ்நிலையும் வெற்றி நோக்கி ஒரு கஷ்டப்பட்டு அவங்களுடைய சுய முயற்சினால் அதை சாதகமாக முடிச்சுக்கிற சுபாவம் இருந்தாலும், ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு 5லையும் 11 கேது இருக்கிற இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு எங்கெல்லாமே வெளிநாட்டு சம்பந்தமான இருக்கிற விஷயங்களில் நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆனாலும் இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் சூரியன் 6ஆம் இடத்துல போகிறதுனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் டேக்ஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். இல்லைனா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ யாருக்காவது ஒரு ஹெல்த் விஷயமா இல்லை ஹாஸ்பிட்டல் விஷயமா பணம் செலவு பண்ணக்கூடிய இந்த லாஸ்ட்டு 15 டேஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு சில பேருக்கு அமையக்கூடிய காலகட்டம் இருக்குது. சுக்கிரன் பெரும்பாலும் 4ஆம் இடத்திலிருந்து அங்கேருந்து 5ஆம் இடத்துக்கு மூவ் ஆகிறதுனால பெண்கள் மூலியமாக பிற்பகுதி ஆகஸ்ட் மாதத்தில் பெண்கள் மூலியமாக இல்லை மனைவி உங்கள் மூலியமாக நிறைய வாய்ப்புகள் இல்லை சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 5இல் இருக்கிற அந்த கூட்டம் மன்றம் செவ்வாய் நீச்சமாக இருக்கிற மட்டும் இன்னும் கொஞ்சம் நாட்களில் அங்கேயே இருக்கிறதுனால செவ்வாய் ஒரு கூடுதலாக அது நம்ம சாப்பிட்ற விஷயத்துலையும் டைஜஷன் விஷயத்துலையும் காஷனாக இருக்கிறது நல்லது. பாகிஸ்தானத்தில் இருக்கிற சனியும் ஃபஸ்ட்டு நம்ம 6இல் இருக்கிற பிற்பகுதியில் இருக்கிற சூரியனும் 5இல் இருக்கிற ஒரு செவ்வாய் நீச்சமாக இருக்கிற ஒரு நிலைமையும் எடுத்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது எல்லாமே நல்லது. மீனராசியில் புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபமான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய குட் இன்சிடெண்ட்ஸ் குட் ஈவெண்ட்ஸ்னுவாங்க, நல்ல ஈவெண்ட்ஸ் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அதே அமைந்தாலும் கூடுதல் பொறுப்பு அது தன்னுடைய பேரண்ட்ஸ் சம்பந்தமான பொறுப்பு அவங்க தலையில் வரத்துக்கு அவங்களுடைய ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க தலைமை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதமான ஒரு சௌகரியம் அமைஞ்சாலும் அவங்க அவங்களுடைய உடல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் ரொம்ப அவசியமானது ஒன்று. ஸோ இது தனக்கு இந்த நேரத்தில் தெய்வ சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிட்டா இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூரியனுக்கு நம்ம சொன்னால் போல் ஒரு ஜென்ரலாக நம்ம அப்பப்போ சொல்கிற மாதிரி சூரியனுக்கு ஆயத்த ஹிருதயம் படிக்கிறதோ இல்லைன்னா சூரியனை வழிபடுறதோ, செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் 5இல் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன அந்த சூழ்நிலையெல்லாம் தனக்கு மாற்றி தனக்கு சமூகமாக வரா மாதிரி அமைச்சிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ரெண்டாவது நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தன்னுடைய ஜாதகங்களில் வர தசாபுக்திகளை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாத பலன்கள் ஆகட்டும் எந்த பலன்களும் அவங்களுக்கு சாதகமாக அமையிறது இல்லைன்றது நம்ம மொத்தமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்கவுங்களுக்கு அருகாமையில் இருக்கிற அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட இருந்தால் இந்த கோச்சாரமும் ஜாதகத்துக்கும் எப்படி ஒத்து போகிறதுன்றது அவங்க கணிச்சு சொல்கிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் இருக்குது. நம்ம அடிப்படையாக எல்லாத்துக்கும் மாத பலன்கள் சொல்கிறப்பவும் சரி வருஷ பலன்களுக்கும் சொல்கிறப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிற வாய்ப்பு இல்லை. அப்போ சந்திரனுடைய மூமெண்ட் ஒரு மாதம் ஃபுல்லாக 27 நட்சத்திரம் கவர் ஆகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த சந்திரன் எவ்ரி 2 டேஸ் அதனுடைய நிலைமைகள் மாறுறதுனால பெரும்பாலான ஆட்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் நிறைய நாட்கள் வித்தியாசமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சந்திரன் சாதகமான வரப்பெல்லாம்
அவங்க மிகப்பெரிய நன்மைகள் அடைக்கக்கூடிய ஒரு சுபாவமும் இருக்குது. மிகப்பெரிய மனிதனுக்கு தேவையான ஒரு கிரகம் வந்து சந்திரன். அதனுடைய மூமெண்ட்ஸ், அதனுடைய பலன்கள் வந்து மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது ஒன்று. ஸோ அதனுடைய மூமெண்ட்ஸ் அன்றாடம் எங்கே இருக்குதுன்னு அவங்கவுங்க ஓரளவுக்கு செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதனுடைய ரிசல்ட் எல்லாருமே சராசரியாக பார்த்துக்கலாம். தான் இருக்கும் ராசிலேருந்து 6, 8, 12 பெரும்பாலும் சந்திரன் சஞ்சரிக்கிறப்போ எந்த நன்மையும் செய்யறதில்லை. ஸோ மற்ற ராசிகளை வரப்போ நடக்க 1, 4 மற்றபடி 1, 2, 3, 4, 5 அப்புறம் வந்து 7 அப்புறம் 9, 10, 11 வரப்போ பெரும்பாலான நன்மைகள் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த சந்திரன் மற்ற கிரகத்தை கூட சேர்றப்போ இன்னும் நிறைய என்னுடைய பலன்கள் வித்தியாசப்படுறது உண்டு. ஸோ அன்றாடம் காலையில் அவங்கவுங்களுக்கு முடிந்தால் ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கணும். இது என்ன ஒரு சூழ்நிலையும் ஒரு சூழ்நிலையில் நல்ல எவ்வளோ கெடுதலாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளில வரத்துக்கோ இல்லை எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கிறப்போ சந்திரனுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தா எவ்வளோ பெரிய வெற்றியானாலும் அடையலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு 7 நாட்டு சனி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை மற்ற சாதகமாக இல்லையோன்றது எல்லாத்தையும் தள்ளி போடுறத விட சந்திரன் உங்களுக்கு அன்றைக்கி சாதகமாக இருந்தால் அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டான நேரமும் எல்லா சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்கும். ஏன்னா சந்திரன் நம்மளுடைய மனக்காரகன் மட்டும் இல்லாமல் நம்ம சரீரக்காரகனாகவும் இருக்கிறார். ஸோ அவருடைய மூமெண்ட், சந்திரனுடைய மூமெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அந்த மாத பலன்கள், ஜென்ரல் பலன்கள் பார்த்து நம்ம கவலைப்படுறதை விட சந்திரனுடைய மூமெண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு செயல்படுறதும் ரொம்ப நல்லது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பக்கா டிவியை வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட், definitely subscribe it.